நான் ரீசென்ட்டா ஒரு 10 இயர் ஓல்ட் பாய் பார்த்தேன். அவங்க அம்மா கூப்ட்டு வந்திருந்தாங்க. அவன் வந்து ஹி இஸ் அ வெரி குட் அத்லெட் ஆக்சுவலி. ஹி இஸ் அ பாஸ்கெட் பால் பிளேயர். நல்லா விளையாடுவான் டாக்டர். இப்போ ஆஃப் லேட்டா அவன் ஒரு நீ பெயின் சொல்றான். அண்ட் இந்த ரைட் கால நீங்க ஃபீல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பம்ப் தெரியுது. ரொம்ப ப்ராமினென்ட்டா இருக்கு. இஸ் திஸ் சம்திங் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஆஃப்டர் எக்ஸாமினேஷன் வி ஃபவுண்ட் அவுட் இட்ஸ் சம்திங் கால்ட் ஆஸ்குட் ஸ்லாட்டர் டிசீஸ். அகைன் இந்த பேர் காம்ப்ளெக்ஸா இருக்கலாம். பட் இட்ஸ் நாட் அ காம்ப்ளெக்ஸ் கண்டிஷன் ஆக்சுவலி. ஸோ இந்த மாரி கண்டிஷன எப்படி ட்ரீட் பண்ணலாம்? வாட் இஸ் ஆஸ்குட் ஸ்லாட்டர் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ஸ்ரீராம் கிருஷ்ணமூர்த்தி ஃப்ரம் ஸ்ரீ போன் அண்ட் ஜாயிண்ட் கிளினிக். யூசுவலா பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வளரும்போது லைக் குழந்தையிலேருந்து வளரும்போது, தேர் ஆர் மல்டிபிள் போன் ஃபோகை. ஃபார் எக்ஸாம்பிள் கால் முட்டிக்கு கீழ இருக்கிற அந்த போன் டிபியான்னு சொல்லுவோம். இது வந்து ஒரே போன் கிடையாது. தேர் ஆர் 3 பீசஸ் இன் இட். இந்த 3மே ஒண்ணோட ஒண்ணு ஒட்டும்போது தான் ஃபைனலா நம்ம குரோத் பிளேட் கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிருது. நம்ம ஒரு கம்ப்ளீட் லென்த்துக்கு வரோம். ஸோ இந்த ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கிறதுனால நம்ம வளர்றோம். நம்ம ஹைட் இம்ப்ரூவ் ஆறதே இந்த குரோத் பிளேட் வளர்றதுனால தான். ராதர் அது முதலே ஃபியூஸா இருந்தா நம்ம எல்லாருமே ஷார்ட்டா தான் இருந்திருப்போம். ஸோ இது டெஃபினெட்லி அன் அட்வான்டேஜ். பட் சில பேருக்கு இந்த குரோத் பிளேட்டே ஒரு டிஸ்அட்வான்டேஜா மாறுனா இந்த மாதிரி கண்டிஷன் தான். குறிப்பா அந்த ஜம்பிங் ஸ்போர்ட்ஸ் இருக்கிறவங்க, ஒரு ஏரோபிக்கா இருக்கலாம், பாஸ்கெட் பால், வாலிபால், பேட்மிண்டன் இதெல்லாம் ரொம்ப ஏர்லி ஃபேஸ்லேயே ஸ்டார்ட் பண்றவங்க வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒன் ஆஃப் தி கண்டிஷன்ஸ். நாட் லைக் சம்திங் அலார்மிங். நீங்க இதுக்காக குழந்தைங்களை ஸ்போர்ட்டுக்கு அனுப்ப வேண்டாம் இல்லை. ப்ளீஸ் டூ சென்ட் தம். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இது வந்து வெரி ரேர்லி ஃபார் சம் பீப்புள் வரும். அது என்னன்னா, நம்ம தொடையிலிருந்து அந்த கால் எலும்பை கனெக்ட் பண்ற அந்த மசில் அட்டாச் ஆகிற அந்த பார்ட் தான் நம்ம டிபியல் டியூபராசிட்டின்னு சொல்லுவோம். அந்த போன் பார்ட் அது மெயின் போனோட அட்டாச் ஆயிருக்காது. ஒரு சின்ன தனி செக்மெண்ட்டாக தான் இருக்கும். அது திருப்பி திருப்பி புல் ஆகும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் ரியாக்ஷன் ஏற்படுறது அந்த ஆஸ்குட் ஸ்லாட்டர் டிசீஸ். ஸோ இந்த டிசீஸ் இனிஷியலாக வந்து அவங்க ஒரு பெயின் தான் சொல்லுவாங்க. இனிஷியலாக ஒரு வேக் பெயின். அது நீ ஜாயிண்ட்ல இருக்காது. நீ ஜாயிண்ட் கொஞ்சம் கீழே தான் இருக்கும். அது வந்து ரொம்ப சென்சிட்டிவ். எஸ்பெஷலி விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வலி இருக்கும். விளையாடாதனால அந்த வலி சொல்ல மாட்டாங்க. ஸோ விளையாண்டு முடிச்சப்பறம் ஒரு வலி சொல்லுவாங்க. ப்ராப்ளி ஒரு 3-4 மந்த்ஸ் அதை இக்னோர் பண்ணிட்டே நம்ம வரும்போது அதை ஃபீல் பண்ணுவோம். சின்ன ஒரு பம்ப் மாதிரியே தெரியும். ஸோ இந்த கண்டிஷன் இருந்ததுன்னா டாக்டரை மீட் பண்ணுங்க. தே வில் இனிஷியலி எக்ஸாமின் ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் முதல் பார்க்கட்டும். ஹி மே ஆஸ்க் யூ ஃபார் எக்ஸ்ரே. எக்ஸ்ரேல வந்து ப்ராமினென்ட்டாக அந்த போன் பம்ப் தெரியலாம். அண்ட் அந்த ஃபைசஸ் வந்து மல்டிபிள் பீசஸாக கூட பிரேக் டவுன் ஆயிருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா ஹி வில் ப்ராப்ளி இனிஷியலி சஜஸ்ட் டு சிம்பிள் மெடிசன், ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன், ப்ராப்பர் ஃபுட்வேர். உங்கள் ஃபுட்வேரில் நல்ல பவுன்சினஸ், ஒரு ஷாக் அப்சார்பர் இருந்ததுன்னா the stress goes there, not in the knee. And finally there is something called osgood slatter bandனே கிடைக்கும். ஸோ இந்த பேண்ட் வந்து நம்ம டென்னிஸ் எல்போ பேண்ட் மாதிரி தான். இதை வந்து டைப் பண்ணிக்கலாம் நீ ஜாயிண்ட் கீழே. அது வந்து அந்த ஃபோர்ஸை வந்து டைரெக்டாக போனுக்கு போடாமல் அந்த பேண்ட் வில் டேக் சம் அமௌண்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன். ஸோ இந்த பேண்ட் நீங்கள் குறிப்பாக விளையாடும் போது, குதிக்கும் போது இதெல்லாம் போட்டுக்கிறது இட்ஸ் மச் அட்வைசபிள். ஸோ இதுக்கு மேஜராக என்ன டாக்டர் ட்ரீட்மெண்ட் கேட்டிங்கன்னா, இனிஷியலி நான் சொன்ன மாதிரி தான் ஆக்டிவிட்டி மாடிஃபிகேஷன், கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணலாம். அந்த இனிஷியல் இன்ஃப்ளமேஷன் ஃபேஸுக்கு அப்புறம் மசில் ரீபில்டிங் இஸ் டெஃபினெட்லி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் யூ கேன் கெட் பேக் டு யுவர் ஸ்போர்ட். செகண்ட் வந்து இந்த மாதிரி நான் சொன்ன பேண்டை யூஸ் பண்ணுறது இட்ஸ் டெஃபினெட்லி இம்பார்ட்டன்ட். அதையும் தாண்டி இருந்ததுன்னா ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட வில் சே சிம்பிள் பெயின் மாடலிட்டி சொல்லும்போது அந்த இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ண முடியும். தேர்பை அந்த பெயினையும் கம்மி பண்ண முடியும். வெரி ரேர்லி சம்டைம்ஸ் நாட் இன் இந்தியா மச், பட் சம் பீப்புள் டூ இன்ஜெக்ஷன்ஸ் ஆல்சோ. கார்டிசோன் இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. பட் வெரி கிளாசிக்கல் பார்த்தீங்கன்னா லைக் கேர்ள்ஸ் லைக் 10 to 13, பாய்ஸ் வந்து ஃப்ரம் 13 to 15 தான் இந்த காமன். ஏன்னா அந்த டைம் தான் அந்த போன் மெயின் போனோட ஜாயின் ஆகிற அந்த டைம். ஒன்ஸ் அந்த மெயின் போனோட ஜாயின் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு பெயின்லாம் போயிடும். இட் பி கம்ப்ளீட்லி ஃபைன். ஆனால் அந்த பம்ப் என்னைக்குமே இருக்கும். மசாஜ் பண்ணால் போயிருமா டாக்டர்னு கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் நாட் அ ஃப்ளூயிட் ஃபில் ஸ்வெல்லிங். அங்கே நீர் கிடையாது. ஸோ ஒரு ஸ்வெல்லிங் இருந்தது, நீர் இருந்ததுன்னா நம்ம அழுத்தினா அது கம்மியாகலாம், ஃபியூச்சரில் திருப்பி வரலாம். பட் இது வந்து ஒரு போனி ஸ்வெல்லிங். ஸோ நீங்கள் என்ன தான் அழுத்தினாலும் அது கம்மியாக போகிறது கிடையாது. ஸோ காஸ்மெட்டிக்லி லைஃப் லாங் அந்த பம்ப் அங்கே இருக்கலாம். ஸோ அதை பற்றி ஆனால் கன்சர்னிங்காக இருக்காது, பயப்பட வேண்டாம். பட் அதை நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்கன்னு பண்ண ட்ரை பண்ணிங்கனாலுமே பெருசாக மாற்றம் வரப்போகிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு இருந்ததுன்னா ப்ராப்ளி டூ மச் இன்டூ ஸ்போர்ட்ஸ் சடனாக போகிறாங்க. லைக் சடனாக பாஸ்கெட் பால் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு டாக்டர், ரொம்ப விளாட்றான் இப்போ அப்படிங்கிற பட்சத்தில் விளையாடட்டும். பட் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கொடுங்க, வேற ஒரு ஆக்டிவிட்டியும் கொடுங்க. இன்னொரு ஸ்போர்ட் ஜம்பிங் ஸ்போர்ட் இல்லாமல் பண்ணட்டும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி என்கரேஜ் பண்ணுங்கள். பட் ஒரே ரிப்பிட்டேட்டிவ் ஸ்போர்ட்ஸ் இல்லாமல் கொஞ்சம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாம். அண்ட் செகண்ட்லி அந்த பேண்ட் கீப் இட் ஹேண்டி. அந்த மாதிரி பெயின் சொல்கிறாங்க, பேண்ட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப். பட் ப்ளீஸ் வித் தி டாக்டர்ஸ் ரெக்கமெண்டேஷன் ஆர் த ஃபிசியோ கைடன்ஸோட பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப டைட்டாக போட்டு அதுக்கான காம்ப்ளிகேஷனையும் பார்த்துருக்கோம். ஸோ லெட் தம் மீட் டாக்டர் அண்ட் தென் டிசைட். அண்ட் ஃபைனலி நீங்கள் ஏதாவது பண்ணி அதை கம்மி பண்ண முடியுமான்னு நினச்சிங்கன்னா டெஃபினெட்லி வி கேனாட். காஸ்மெட்டிக்லி இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி தேர், பட் இட்ஸ் நாட் ஆஃப் அ கன்சர்ன். உங்கள் ஃபேமிலிலையோ ஃப்ரெண்ட்ஸ்லையோ யாருக்காவது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஆஸ்குட் ஸ்லாட்டர் இருந்ததுன்னா ப்ளீஸ் ஷேர் டு தியர் பேரண்ட்ஸ். ஆஸ்க் தம் நாட் டு பி ஒரிட். இட்ஸ் அ சிம்பிள் நார்மல் கண்டிஷன் விச் இஸ் டெஃபினெட்லி ட்ரீட்டபிள்.